சென்னை கோயம்பேடு அருகே குழாய் உடைந்து சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் தற்போது அங்குள்ள நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்ன? குழாயை சரி செய்வதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? வணக்கம். சென்னை திருமங்கலத்தில் ராட்சத கழிவுநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு இந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக அண்ணா நகர், திருமங்கலம், அதே போல முகப்பேறு உள்ளிட்ட பல பகுதியில் உற்பத்தியாகக்கூடிய கழிவுநீரை இந்த ராட்சத குழாய் மூலமாக பெருங்குடிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பாக சென்னை திருமங்கலத்திலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய பிரதான சாலையில் தான் இந்த பிரதான குழாய் செல்கிறது. அங்கு இன்று காலை 5 மணி அளவில் வெடிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சாலை முழுவதுமாக கழிவுநீர் கருப்பு நிறத்தில் சாலை முழுவதுமாக பரவி பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவல்துறை வருகை தந்து இந்த பகுதியில் தற்பொழுது போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வடிநீர் வாரிய கழிவுநீர் வடிகால் வாரியத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு சரியாக 7 மணிக்கு இந்த பகுதியில் செல்லக்கூடிய கழிவுநீர் தண்ணீரை நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தற்பொழுது இந்த தண்ணீர் இந்த பகுதியில் பரவுவது தடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதிகளில் தற்போது வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் உருவாகியுள்ளது. உதவி ஆணையர் தலைமையில் தற்பொழுது இந்த பகுதி கொண்டு வரப்பட்டு சேதமடைந்த சாலை அருகே இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு தற்பொழுது போக்குவரத்து சீர் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் இந்த கழிவுநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக கிட்டத்தட்ட சாலை 20 அடி ஆழத்திற்கும் 20 அடி நீளத்திற்கும் 10 அடி அகலத்திற்கும் சாலை கடுமையாக சேதமடைந்துள்ளது. இந்த கழிவுநீர் குழாய் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாக பதிக்கப்பட்டதால் சேதமடைந்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக குடிநீர் வாரிய தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதே மட்டுமல்லாமல் 3 மாதங்களுக்கு முன்னர் இதே போன்று இந்த பகுதியில் கழிவுநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றனர். உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இதனால் தற்போது வரை இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. உதவி ஆணையர் தலைமையில் கொண்டு வரப்பட்டு போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது சிறிது நேரமாக. பல விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.